பழைய வீட்டின் மூலையில் ஒரு சிறிய எலி தினமும் ஓடி ஒளிந்து கொண்டிருந்தது. வீட்டுக்காரன் அதை பார்த்தாலே அடடா எலி என்று கத்துவான். ஒரு நாள் அந்த வீட்டுக்காரன் விஷம் வைத்து எலியை பிடிக்க நினைத்தான். எலி அதை பார்த்தது. பயம், உயிர் குலுங்கியது. இன்று என் கடைசி நாள் என்று நினைத்து அது வீட்டின் மற்ற உயிர்களிடம் ஓடியது. கோழி சொன்னது, இது உன் பிரச்சனை, என்னோடது இல்ல. ஆடு சொன்னது, நான் புல் தின்னுவேன், விஷம் எனக்கு வராது. மாடு சொன்னது, என்னால ஒன்னும் செய்ய முடியாது. எலி அமைதியா தன் மூலையில் போய் உட்கார்ந்தது. அந்த இரவு வீட்டுக்குள் ஒரு பாம்பு நுழைந்தது. விஷத்துக்காக வைத்திருந்த கண்ணியில் அந்த பாம்பு சிக்கியது. பாம்பு துடித்த சத்தம் கேட்டு வீட்டுக்காரி ஓடி வந்தாள். அவளை பாம்பு கடித்தது. அவளை காப்பாற்ற கோழி அறுக்கப்பட்டது. மருந்துக்காக ஆடு விற்கப்பட்டது. விருந்தினர்களுக்காக மாடு வெட்டப்பட்டது. அந்த மூலையில் எலி மட்டும் உயிரோடு இருந்தது. அது புரிந்தது, இன்னொருவரின் பிரச்சனை ஒரு நாள் நம்ம கதவையும் தட்டும். இன்று உதாசீனம் செய்கிற பிரச்சனை நாளை நம்ம வாழ்க்கையையே மாற்றும். அதனால யாருடைய வேதனையையும் சிறியதுன்னு நினைக்காதீங்க. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறந்திடமா சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணி இந்த ஏழை உயர உதவிடுங்க. வணக்கம் நண்பர்களே, நீங்கள் இசை, பாடல்கள், கதைகள் பிடித்தவரா? இருக்கட்டும். டிஜிட்டல் இசை உங்கள் மனதை கவரும் இசை மற்றும் கதைகள் ஓர் தளம். நாம் தரும் அசத்தும் பாடல்கள், ரசிக்கும் கதைகள், ஒவ்வொரு பீட்டுக்கும் உங்கள் உயிரை கவரும். இந்த சேனல் நீங்கள் சிரித்து ரிலாக்ஸ் செய்து உணர்ச்சி கருப்பு கொள்ளலாம். ஆனா இது வெறும் பார்வை இல்லாமல். இந்த கண்டென்ட்டை நீங்கள் ரசிக்க, ஷேர் செய்ய மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டியது அவசியம். இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் மேலும் புதுசு கவர்ச்சியான இசைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. டிஜிட்டல் இசை உங்கள் மனதை இசையால் பரிமாறும் இடம். இங்கே நீங்கள் தேவையான அனைத்தையும் காணலாம். இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் மனதை கவரும் புதிய கண்டென்ட்டுக்கு ஃபர்ஸ்டாக ஆக்சஸ்.